வெங்கடேஷ், ஒரு நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது மறு ஆய்வுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் யார் அந்த கம்ப்ளைண்டன்ட் அப்படிங்கிறதையும் எங்ககிட்ட சொல்லலை, கம்ப்ளைண்ட் கொடுத்த தரவுகளையும் எங்ககிட்ட கொடுக்கல. மறு ஆய்வுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதையே ரொம்ப தாமதமாகத்தான், ஒரு வாரம் லேட்டாக தான் சொல்கிறாங்கன்ட்டு. இதை ரொம்ப சட்ட சிக்கலுக்குள்ளாக மாற்றியது சிபிஎஃப்சியா இல்லை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸா? அதுக்கு முன்னாடி சாருக்கு ஒரு பதில் சொல்லணும். இங்கே எது நடந்தாலும் மோடி தான் காரணம், எது நடந்தாலும் மோடி தான் காரணம் சொல்கிறத முதல்ல நிப்பாட்டணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் எந்த துறையும் செயல்பட முடியும். அந்த அதிகாரத்துக்கு மீறி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் அதற்காக நிவாரணம் கிடைக்கும். தண்ணி வரலனா மோடி காரணம், அரிசி விலையிலனா மோடி காரணம், எல்லாத்துக்கும் மோடி காரணம். இந்த திமுகவோடைக்கு சொம்பு தூக்குற வேலையை முதல்ல நிப்பாட்டணும். சிபிஎஸ்சின்றத சென்ட்ரல் போர்ட் ஆஃப் போர்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்றது தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு, அது ஒரு கேடர். இப்போ கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். யார் அவருன்னு பொது வழியில் சொல்லுங்கன்னா, படம் பார்த்தவர்கள் யாரும் பொது வழியில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்லாது. எப்போ சொல்லுனா, படம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் ஆகும் பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் ஆகிறப்ப கீழே வரும் படத்துக்கு யார் கையெழுத்து போட்டாங்க, யார் பார்த்தாங்கன்றத நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்லையும் பார்க்கலாம். யூவில் பார்க்கலாம், ஏ சர்டிஃபிகேட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் சர்டிஃபிகேட் தான் போஸ்ட் ஆகும். அதில் இந்த படத்தில் நாங்கள் என்னென்ன காட்சிகள் நீக்க சொன்னோம், அது எந்தெந்த டைம்ல நீக்கப்பட்டிருக்கு, எதை மியூட் பண்ண சொன்னோன்றது அவங்க ஒத்துக்கிட்ட காட்சிகள் அந்த சர்டிஃபிகேட் பின்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல மியூட் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த டைம் கோடில் இந்த வார்த்தையை வச்சு அதை எடுக்க சொல்லியிருக்கோம், இந்த காட்சிகள் வன்முறை இருக்குன்னு இந்த டோட்டல் பேஸ் எடுக்க சொல்லியிருக்கின்றது எல்லாமே டைம் கோடோட பிரிண்ட் ஆகிருக்கும். அது அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், படம் பார்த்த பிறகுதான் சர்டிஃபிகேட் ஆன பிறகு படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் அந்த படத்தை யார் பார்த்தாங்கன்னு சர்டிஃபிகேட்லேயே பேஸ்ட் ஆகும். அது வரை யாருக்குமே தெரியாது. இது வந்து ரகசியம் காப்பதில்லை, அவங்களுடைய முறை. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி அவங்க ரகசியம் காப்பதும் இல்லை. யார் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கன்னு முன்னாடி தெரிஞ்சுட்டு தான் அவங்கள அப்ரோச் பண்ணலாம், வேற எதனா ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுக்கலான்றதுனால யாருக்குமே அது தெரியாது. இப்போ நீங்கள் சார் கேட்டதுக்காக சொல்கிறேன், புகார் யார் கொடுத்தாங்கன்றது தெரியும். எப்போ தெரிய வரும்? படம் சர்டிஃபிகேட் ஆன பிறகு கண்டிப்பாக தெரியும். பெட்ட வெளிக்கு வந்துடும். அது வரையும் தான் நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்க முடியும். அது முன்னாடி வந்துடும். இதில் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த தேவையில்லாமல் ஜனநாயகனுடைய தயாரிப்பை தவிர கோர்ட்டுக்கு போய் காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து தடை பண்ணுற அளவு இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 4 பேர் 5 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார்? படம் நான் பார்க்கல. நான் சொல்கிறேன், இது என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியும். ஒரு படத்தை நீங்கள் வந்து ஏற்றுனா சினி போர்ட்லைன்றதுல நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் படத்தை ஏற்றணும். எதுக்கு நான் ஆன்லைனில் ஏற்றணும்னு சொல்கிறேன்னா, எந்த தயாரிப்பாளரோ நேரடியாக சென்சார் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ஆஃபீஸர்ஸை நீங்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ஓ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸாமிங் கமிட்டிக்கு 7 நாளுக்குள்ள படம் பார்க்க வைப்பார். அந்த எக்ஸாமிங் கமிட்டியில ஒரு வந்து ஆர்ஓ ஒருத்தர் இருப்பாரு, 4 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் பண்ணிடுறேன். பாயிண்ட் நம்பர் 11ல வந்து கோர்ட்ல போட்ட அஃபிடவிட்ல சொல்றாங்க, there was no provision to upload the audio description and closed caption details at the final script uploading stage அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரொவிஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரொவிஷன் இல்ல? புரியல. நீங்க எங்களால பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை ஆன்லைன்ல அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. எதை அப்லோட் பண்ண முடியல? ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ண முடியலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. சப்டைட்டில் இஷ்யூஸ் அவங்க தரப்புல டெக்னிக் அப்லோட் பண்ணாம இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுது. என்னங்க அதுக்கு பதில்? தமிழ்நாட்டுல ரிலீஸ் சொல்லலையே சார், அவங்க தான் சார் சொல்லி தயாரிப்பு தலைவு அவங்களுக்கு வேண்டிய ப்ராசஸ்ல சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகிற அனைத்து படமும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் பண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. அதுல மாற்று இல்ல. அப்லோட் பண்ணாம ரிலீஸ் ஆகுதா? அதுக்கு ஓரம் கட்டுங்க. அவங்க ஒரு தரப்புல ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். தவிர அப்படின்னா இப்ப இங்க ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் ஸ்டக் ஆகுது போய் ஆன்லைன்ல. தெளிவா ப்ராசஸ் சொல்லிட்டேன். சினி போர்ட் லைன்ல நீங்க அப்ளை பண்றீங்க, அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆனவனா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு அதை பாக்குறதுக்கு ஆர்ஓ ரெக்கமெண்ட் பண்றாரு. 5 பேர் கொண்ட ஆர்ஓ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ்ல ஒருத்தரும் 4 பேர் கொண்டு இல்ல இங்க பாருங்க, இது வந்து நீதிமன்றத்துல போட்ட பிரமாண பத்திரம். எங்களால அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 31/12/2025 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் 1/1/2026 அன்னைக்கு கொடுக்குறாங்க. 2/1/2026 அன்னைக்கு அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கிறது சிபிஎஃப்சி. ஆமா, அப்ப அப்லோட் ஆயிடுச்சு. அப்ப ஆகல, ரெஃபரன்ஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. அதனால இது நீங்க யாரும் அப்லோட் பண்ண முடியலன்னா எங்களுக்கு இந்த டெண்டர் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னு தெரியும் சார். டெண்டர் ஓப்பன்ல தான் இருக்கும். குறிப்பிட்ட சில ஆளுங்க அப்லோட் பண்ண முடியாது.
அந்த மாதிரி வேலை ஆன்லைன்ல நடக்கும். அதாவது நல்ல சார் இது இவங்க போட்டதுனால தானே எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நாங்க அந்த கேஸ் நடக்கும்போது வாட்ச் பண்ணேன். நண்பர்கள் சார் இருங்க அவர் முடிச்சிட்டோம் சார். நீங்க சொல்லுங்க. அப்லோட் பண்ண முடியலன்றதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. டெக்னிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. ஆனா அப்லோட் பண்ணாம படம் எப்படிங்க பார்க்க முடியும்? படம் எப்படி பார்த்து இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? 5 பேர் படம் பார்த்துட்டாங்க, யூஏ கொடுத்துட்டாங்க தானே வாதம் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒருத்தர் போய் ரிவர்சிங் கமிட்டியில் போகணும்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு தான் வாதம் வருது. அப்படிதான் கோர்ட்ல சொல்றாங்க. ஏற்கனவே சர்டிபிகேட் யூஏ கொடுத்துட்டாங்க, மறுபடியும் வந்து ஒரு புகார் அப்புறமேட்டு மாற்று மொழிகளுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆடியோவை அப்லோட் பண்றாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகும். இல்ல பிரச்சனை அது கிடையாது. யூஏ கொடுத்துட்டாங்கன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. யூஏ கொடுத்துறாங்கன்னு ஒத்துக்கிட்ட பிறகு ஒருத்தர் வந்து இதை நான் யூஏ கொடுக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி புகாரா அவங்க உள்ள கொடுக்குறப்ப ரிவர்சிங் கமிட்டி அவங்க போடுறாங்க. யார் போடுறது? ஆர்ஓ போடுறாரு. ஆர்ஓ போறதுக்கான பவர் இருக்காங்க. இல்ல சார், அதுக்கு முன்னால சொல்லிடுறாங்க. நீங்க 31ஆம் தேதி திரும்ப வந்து மாற்றுமொழி இதுக்காக என்ன சொல்லுங்க, மொழி மாற்றத்துக்காக டப்பிங்காக பண்ணும்போது அந்த ஆடியோவை அப்லோட் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பதில் வரல. திரும்ப ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மட்டும் வருது. அப்புறம் திரும்ப ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் 5/1 கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் பெட்டிஷனர் ரிசீவ் பண்றாரு. இது ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. இது வந்து நீங்க அது சொன்னது நான் சொல்லல, இது கோர்ட்ல அவங்க சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்? அத மறுக்கவே இல்ல. இதுல இருக்க சொன்னது சார், அடிஷனல் சொலிசிட்டர் மறுக்கவே இல்ல. அவங்க சொன்னது சார், நான் வந்து அவங்க சொன்னது அதுக்கு நான் வரல சார். ப்ராசஸ் என்னன்னு தான் நான் வரேன். அப்புறம் 1008 விஷயங்களை சொல்றது, அங்க டெக்னிக்கல் என்ன இஷ்யூன்றது எனக்கு அப்லோட் பண்றது எனக்கு தெரியாது சார். அது இது எப்படி ப்ராசஸ் ஆகுன்ற கான்செப்ட் தான் நான் வரேன். ரொம்ப எளிமையான ப்ராசஸை இக்கட்டா கோர்ட்ல போயிட்டு இதை தாமதப்படுத்திருக்காங்க தான் என் பதிவு. ரொம்ப எளிமையான ப்ராசஸ். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களே இந்த பிரச்சனையை நான் வந்து ரிலீஸ் டேட் போட்டேன், எனக்கு உடனே சென்சார் பண்ணி கொடுங்கன்னா அந்த ப்ரெஷரை ஏத்துக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் பவர் என்ன சொல்ற, ரிவர்சிங் கமிட்டி போயிடுச்சுங்க, சில விஷயங்கள் நாங்க கேட்கிறோம், புகார்கள் வந்திருக்கு, அதற்கு ரிவர்சிங் கமிட்டி போயிட்டு பார்த்துட்டோன்னா சில விஷயங்கள் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எம்பலங்கள் யூஸ் பண்ணதை டீஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படி மத கலவர தூண்டுற மாதிரி சில காட்சிகள் இருக்கு, அதை வந்து ரிவர்சிங் கமிட்டி கட் பண்ண சொல்றாங்க, கட் பண்றேன் நீங்க ஒத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க. 10 நிமிஷத்துல ஒத்துக்கிட்டே நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வரப்போகுது. இது கூலி படத்துக்கு அப்படிதான் வந்துச்சு. ரிவர்சிங் கமிட்டி தான் கூலி படம் பண்ணாங்க. நான் 5 பேர் கொண்ட குழுவா பண்ணாங்க, 5 பேர் குழுல ஒத்துக்க மாட்டேன்னாங்க. ரிவர்சிங் கமிட்டி போச்சு, 9 பேர் கொண்ட மண்டல் குழு பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏ சர்டிஃபிகேட் நான் இதெல்லாம் கட் பண்றேன் ஒத்துக்கிறேன்னு எழுதி கம்பல்சரி நீங்க அந்த சர்டிஃபிகேட்டை ஒத்துக்கிட்ட பிறகுதான் சிஸ்டத்தில் ஏறும். சப்ஜெக்ட் ஒரு மாடிஃபிகேஷன் தான். ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு படம் பார்த்த பிறகு இது கட் பண்ணுங்கன்னு சொன்னா அதை கட் பண்ணி நீங்க காட்டணும். இதெல்லாம் டீஃபோக்கஸ் பண்ணா டீஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. பண்ணி காமிச்ச பிறகு தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகும். ஓகே.